வாங்க ஒரு சின்ன சோதனையோட ஆரம்பிக்கலாம். இது நம்மள பலரோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயத்த அப்படியே படம் பிடிச்சு காட்டப் போகுது. என்னன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய ஹால். அதுல ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப உற்சாகமா, நம்பிக்கையோட இருக்காங்க. சரி, இப்போ முதல் ரவுண்ட் ஆரம்பிக்குது. ரொம்ப சிம்பிளான பொது அறிவு கேள்விகள் தான். ஜப்பானோட தலைநகரம் எது? உலகத்திலேயே பெரிய பெருங்கடல் எது? இந்த மாதிரி பதில்கள் அந்த ஹால் முழுக்க எல்லா பக்கத்துல இருந்தும் வருது. ஒரு சரியான போட்டி மனப்பான்மையோட செம்ம எனர்ஜியோட போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு மாற்றம். இதுவரைக்குமே இருந்த அந்த சமநிலை, அந்த எனர்ஜி எல்லாமே மாறப்போகுது. ஏன்னா கேள்விகள் மாறப்போகுது. இங்கதான் கதையே ஆரம்பிக்குது. அடுத்த கேள்வி வருது. பணவீக்கம்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன? கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்டிங்னா என்ன? பாருங்க, கேள்விகள் இப்போ பணம், முதலீடு சம்பந்தப்பட்டதா மாறிடுச்சு. இந்த வார்த்தைகள் கேட்ட உடனேயே அந்த ஹால்ல ஒரு நிசப்தம். அப்போ நடந்தத நீங்களே பாருங்க. ஆண்கள் முன்னாடி வந்த பதில் சொல்ல முயற்சி பண்றாங்க. ஆனா பெண்கள் மெதுமா பின்வாங்குறாங்க. ஒரு தயக்கம், ஒரு மௌனம். இதுக்கு அவங்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தமா? நிச்சயமா இல்ல. அப்போ என்னதான் அவங்கள தடுத்துச்சு? அந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க பாக்கலாம். இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க நாம மீராவோட கதைய கேட்கலாம். மீராவோட கதைங்கிறது அவங்களோடது மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற பல குடும்பங்கள்ல நடக்கிற ஒரு பொதுவான கதை. மீரா ரொம்ப திறமையானவங்க, படிப்புல டாப்பர், நல்ல வேலையில நல்ல சம்பளம். ஆனா பாருங்க, அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க கட்டுப்பாட்டுல இல்ல. அது என்ன தெரியுமா? அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அவங்களோட பணம். சின்ன வயசுல அப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர், இவங்க தான் எல்லா நிதி முடிவுகளையும் எடுக்கறாங்க. ஏன் மீரா இத பத்தி எதுவும் கேட்கல? ஏன்னா அவங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்ச ஒரு எண்ணம். அவருக்கு என்னைய விட நல்லா தெரியும். இந்த ஒரே ஒரு வரிதான். இந்த நம்பிக்கை தான் அவங்களோட நிதி சார்ந்த மௌனத்துக்கு அஸ்திவாரமா இருந்துச்சு. ஆனா வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி போறதில்லையே. மீராவோட வாழ்க்கையிலயும் ஒரு திருப்புமுனை வருது. அவங்க இருந்த அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிற ஒரு சம்பவம் நடக்குது. திடீர்னு அவங்க கணவருக்கு உடம்பு முடியாம போயிடுது. ஒரு மருத்துவ அவசரம். அப்போதான் மீராவுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி புயலே உருவாகுது. ஆஸ்பத்திரி செலவு, இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ், பேங்க், என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் யாரோ கேக்குறாங்க, எவ்வளவு சேமிப்பு இருக்கு? மீரா கிட்ட பதில் இல்ல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த நிலைய. ஒரு பயம், ஒரு கையறு நிலை அவங்கள அப்படியே சூழ்ந்துக்குது. என்ன முதலீடு பண்ணிருக்கீங்க? என்ன இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கீங்க? கேள்விகள் மேல கேள்விகள். ஆனா மீராவுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க கண்ணுல வெறும் பூஜ்யம்தான். சொல்லப்போனா அவங்களோட சொந்த பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ் கூட அவங்களுக்கு தெரியாது. இங்க பிரச்சனை பணம் இல்லாததில்ல, பணத்தை பத்தின அடிப்படை அறிவு கூட இல்லாதது எவ்ளோ பெரிய ஆபத்துன்னு அன்னைக்குதான் அவங்க உணர்றாங்க. ஆனா அந்த மருத்துவமனையில அந்த கஷ்டமான நேரத்துல தான் மீரா ஒரு முடிவுக்கு வராங்க. போதும் இந்த அறியாம, இனிமே என்னோட பணத்தோட கட்டுப்பாடு என் கையில இருக்கணும்னு முடிவு பண்றாங்க. அவங்க எடுத்த அந்த முதல் அடி ரொம்ப பெருசெல்லாம் இல்ல. அவங்க ஒன்னும் ஒரே நாள்ல ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகல. அவங்க செஞ்சது மூணே சிம்பிளான விஷயங்கள் தான். முதல்ல விழிப்புணர்வு. அதாவது என்னோட பணம் என்ன ஆகுதுன்னு முதன்முறையா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது ஆர்வம். ஒரே ஒரு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி கத்துக்க ஆரம்பிச்சாங்க. மூணாவது உரையாடல். தயக்கத்தை விட்டுட்டு எனக்கும் இதுல பங்கு வேணும்னு பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க முதல்ல கத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயம்தான் கம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டி. சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க பணம், அதுக்காகவே வேலை செஞ்சு குட்டி போட்டு பெருகிற மாதிரி. நீங்க எவ்ளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமா உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யும். இந்த ஒரு ஐடியா தான் அவங்க மனசுல ஒரு பெரிய புரிய தட்டி விட்டது. மீரா தன்னோட பணத்தை பத்தி கத்துக்க ஆரம்பிச்சது அவங்களுக்காக மட்டும் இல்ல, அதோட விளைவு அவங்க குடும்பத்தையே மாத்துச்சு. ஒரு சின்ன கல்ல தண்ணில போட்டா அலைகள் பரவுற மாதிரி இந்த மாற்றம் அவங்க குடும்பம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. இந்த மாற்றத்தை பாருங்க, முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஒருத்தருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், இன்னொருத்தருக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ 2 பேரும் சேர்ந்து புரிஞ்சுக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து பேசுறாங்க, முக்கியமா 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இதுக்கு பேருதான் ஃபைனான்ஷியல் பார்ட்னர்ஷிப். இதுல மிகப்பெரிய வெற்றி என்னன்னு கேக்குறீங்களா? அவங்களோட பொண்ணு பணம் பத்தி கேட்டப்போ மீரா போய் அப்பா கிட்ட கேளுன்னு சொல்லல. அவங்களே உட்கார்ந்து பொறுமையா சொல்லிக் கொடுத்தாங்க. இதன் மூலமா அந்த மௌனமான சுழற்சி அடுத்த தலைமுறைக்கு போகாம அங்கேயே உடைக்கப்பட்டுடுச்சு. சரி, இது மீராவோட கதை. இப்போ உங்கள பத்தி பேசலாம். உங்களோட நிதி பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தடையா இருக்கு? பொதுவா நாம எல்லாரும் சொல்ற ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எனக்கே நேரமே இல்ல,
இதுதான் நம்ம எல்லாரும் சொல்ற மிகப்பெரிய சாக்குப்போக்கு. வேலை குடும்பம்னு பார்க்கவே நேரம் சரியா இருக்கு, இதுல பணத்தை பத்தி தெரிஞ்சுக்க எங்க நேரம் இருக்கு? ஆனா உண்மையாவே இது நேரத்தை பத்தின பிரச்சனை தானா? நிஜத்துல இது நேர பிரச்சனை இல்ல, இது முன்னுரிமை பிரச்சனை. சும்மா யோசிங்க, நம்ம சோஷியல் மீடியால தேவையில்லாம ஸ்க்ரோல் பண்ற ஒரு 30 நிமிஷம், அதே 30 நிமிஷத்தை ஏதாவது ஒரு சின்ன நிதி விஷயத்தை கத்துக்க செலவு பண்ணா நம்ம வாழ்க்கை எவ்வளவு மாறும்னு நினைச்சு பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. நீங்க ஃபினான்ஸ்ல PhD பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாத்தையும் முழுசா கத்துக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஆரம்பிக்கணும். அந்தே. உங்களுக்கான நிதி சுதந்திர பயணம் எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா? நீங்க உங்களுக்குள்ளேயே இந்த ஒரு வரிய சொல்லிக்கிறப்போதான், என்னோட பணத்தை பத்தி நான் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அந்த ஒரு சின்ன முடிவு தான் உங்களோட தன்னம்பிக்கைக்கும் சுதந்திரத்துக்கும் கதவை திறக்கும் சாவி. அந்த சாவியை எடுக்க நீங்க தயாரா?